2026 T20 உலகக்கோப்பை செமி ஃபைனல் போட்டி இந்தியாவும் இங்கிலாந்தும் மோதினாங்க. முதல்ல இந்தியா பேட்டிங் பண்ணாங்க. அபிஷேக் சர்மா இந்த உலகக்கோப்பையில என்ன பண்ணாரோ அதே தான் செமி ஃபைனல் போட்டிலையும் பண்ணாரு. 2 4 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. சஞ்சு சாம்சனும் இஷன் கிஷனும் அதிரடியா விளையாடின்னு வந்தாங்க. சஞ்சு சாம்சன் இவ்வளவு ரன் அடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் யாருன்னா ஹாரி ப்ரூக் தான். இங்கிலாந்து அணியுடைய கேப்டனே சஞ்சு சாம்சனுடைய கேட்சை விட்டதுனால 89 ரன் அடிச்சாரு சஞ்சு சாம்சன். இஷன் கிஷன் 39 ரன் அடிச்சிருந்தாரு. சிவம் துபே 43 ரன் அடிச்சிருந்தாரு. ஹார்திக் பாண்டியா 27 ரன் அடிச்சிருந்தாரு. திலக் வர்மா 21 ரன் அடிச்சிருந்தாரு. இந்திய அணியுடைய பேட்ஸ்மேன்கள் அதிரடியான பேட்டிங் விளையாடுனதுனால 253 ரன் அடிச்சிருந்தாங்க. டார்கெட்டை செட் பண்ணியிருந்தாங்க இங்கிலாந்து அணிக்கு. 254 அடிச்சா வெற்றின்ட்டு களம் இறங்கினாங்க இங்கிலாந்து அணி பேட்ஸ்மேன்கள். சால்ட் முதல் ஓவர்லயே அவுட் ஆயிட்டாரு ஹார்திக் பாண்டியா ஓவர்ல. அடுத்ததா வந்த ஹாரி ப்ரூக் ஜாஸ்பிரிட் பும்ரா ஓவர்ல பால தூக்கி விட்டாரு. பிடிக்கவே முடியாத கேட்ச அக்சர் பட்டேல் பின்னாடி ஓடி போய் அதிரடியா எகிரி பிடிச்சு ஹாரி ப்ரூக்க அவுட் பண்ணிட்டாரு. ஜாக்கப் பெத்தல் அதிரடியான பேட்டிங்க விளையாடினாரு. வருண் சக்கரவர்த்தி ஓவரை அடிச்சு பொழந்து கட்டிட்டாருன்னே சொல்லலாம். மரண அடி அடிச்சாரு. வருண் சக்கரவர்த்திக்கு எப்படி போறதுன்னு கன்ஃபியூஷன் ஆயிட்டாரு. வருண் சக்கரவர்த்தி ஓவர்ல இவ்வளவு அடி அடிச்சாலும் மெயின் விக்கெட் ஜாஸ் பட்லர் விக்கெட்டை வீழ்த்திட்டாரு வருண் சக்கரவர்த்தி. அவள்தான் இதுக்கு மேல மேட்சே முடிஞ்சிடுச்சு, இந்தியா வின் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா அதிரடியான ஆட்டம் ஆடினாங்க. பேண்டன் 2 6 அடிச்சு மேட்சையே டர்ன் அவுட் பண்ணாரு. பெத்தலும் சராமரியான அடிய அடிச்சாரு. பேண்டனை அக்சர் பட்டேல் அவுட் பண்ணிட்டாரு. ஜாக்கப் பெத்தலும் வில்ஜாக்கும் அதிரடியான பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை விளையாடின்னு வந்தாங்க. வில்ஜாக் 35 ரன் அடிச்சிருந்தாரு. அக்ஷதீப் சிங் ஓவர்ல பவுண்டரி லைன் கிட்ட போகும்போது அக்சர் பட்டேல் அதிரடியான கேட்சை பிடிச்சு சிவம் துபேக்கு போட்டாரு. பவுண்டரி லைன்ல இருந்து அந்த கேட்சை சிவம் துபே பிடிச்சு அவுட் பண்ணிட்டாங்க வில்ஜாக்க. ஜாக்கப் பெத்தல் மட்டும் தனியாலாம் நின்று போராடினாரு. விக்கெட் வீழ்ந்தாலும் பரவாயில்ல, நான் அடிக்கிறேன்ட்டு 105 ரன் அடிச்சிருந்தாரு. கடைசியா ரன் அவுட் ஆயிட்டாரு ஜாக்கப் பெத்தல். இந்தியா டீமுக்கு மரண பயத்தை காமிச்சிட்டாரு ஜாக்கப் பெத்தல். ஜாக்கப் பெத்தல் அவுட் ஆன பிறகுதான் பெருமூச்சே விட்டாங்க இந்தியன் டீம் பிளேயருங்க. இந்தியா இந்த மேட்சை வின் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது ஜாஸ்பிரிட் பும்ராவை சொல்லலாம். அவர் போட்ட கடைசி 2 ஓவர் ரன்னே அந்த அளவுக்கு கொடுக்காம அதிரடியான போலிங்க போட்டாரு. ரன் ரேட் அதிகமா ஏறினதுனாலேயே இங்கிலாந்து பிளேயர்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அவுட் ஆயிட்டாங்க. இந்திய அணி 250 ரன் அடிச்சதுனால ஈஸியா வின் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா பயங்கரமான ஃபைட் கொடுத்தாங்க இங்கிலாந்து டீம். எப்படியோ இந்திய அணி வின் பண்ணிட்டாங்க. ஃபைனலுக்கும் குவாலிஃபை ஆயிட்டாங்க. 3வது முறையாக இந்திய அணி T20 உலக கோப்பையை வின் பண்ணுவாங்களான்ட்டு நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. கமெண்ட்லயும் சொல்லுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு. மறக்காம சப்ஸ்கிரைபும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்.